அன்றைக்கி நைட்டுக்கு மாவு காலி ஆகிட்டு. ஸோ சிம்பிளாக ஒரு வெஜ் பிரியாணி போட்டுட்டு தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ ஆர்த்தி என்ன சொன்னான்னா, நான் பண்ணுறேம்மா, நான் இது வரைக்கும் பிரியாணி பண்ணது இல்லைல்ல அப்படின்னு சொன்னேன். அதுவும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறன்றதுனால அந்த மசாலாஸும் உப்பு தண்ணி மட்டும் நான் அளவுகள் பண்ணி கொடுத்தேன். அப்புறமா வந்து எத்தனை விசில் வரணும் அப்படின்றத மட்டும் நான் பக்கத்தில் இருந்து கேட் பண்ணினேன். மற்றபடி எனக்கு வந்து காய்கறிகள் எல்லாமே இந்த சமையலுக்கு கட் பண்ணி கொடுக்கன்றதுனால அவளுக்கு என்னென்னலாம் போடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு பண்ணதுனால என்னவோ அன்னைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் பொண்ணு பிரியாணி பண்ணிட்டான்னு இவளை புகழ்ந்து தள்ளிட்டே இருந்தாங்க. இது வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு சமையல் பண்ணும்போது வெந்தய குழம்பு வச்சேன். அப்போ வந்து புளியே இல்லை, ஊற்றாம குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். அப்போ வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. அதாவது ஊருக்கு வெளியில் எங்கேயாவது போகும்போது எல்லா அளவுகள்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. மசாலா, புளி எல்லாமே ஊற வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நான் வந்து புளியை கரைக்காமலே குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். அப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு அதை சொன்னாங்க, குழம்பு என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா மாதிரியே வச்சுருக்கா, அழகாக டேஸ்ட்டாக இருக்குது, உன்னை விட சூப்பராக வச்சுருக்கான்னு சொன்னது எனக்கு அன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு ஆர்த்தி பண்ணும்போது.